தேவைகளுக்கு செலவழிச்சு தான் ஆகணும். அது செலவு பண்ணாமல் இருக்க முடியாது. தேவையற்ற ஆடம்பர விஷயத்துக்காக நம்ம வீட்டில் பணமே இல்லாமல் தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா, அதனால் சந்திக்க போகிற பிரச்சனை நமக்கு நிறைய அதிகமாக இருக்கும் ஐயா. அதை நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். சரி. ஓம் சார். உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை பதிவு பண்ணுங்க. ஓகே சார். ஒவ்வொரு விஷயத்திலையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து போகிறோம் இல்லையா, அந்த விஷயங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லையா. இப்போ ஒரு இடத்துல போய் இந்த பண தேவைக்காக ஒரு விஷயத்தை செய்கிறோம். அடுத்த இடத்துல போகும்போது பண தேவைகள் மாறுது. அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 2ஆம் இடம் தான் தனஸ்தானம். இப்போ நீங்கள் மேஷம் லக்கணம் மேஷ ராசி எடுத்தால் 2ஆம் இடம் உங்களுக்கு தனஸ்தானம் எது அப்படின்னா ரிஷபம் தான். ரிஷப ராசி தான் உங்களுக்கு தனஸ்தானம். அப்போ இந்த ரிஷப ராசியுடைய அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. சுக்கிரன் எப்படி இருக்கார், இதன்படி தான் உங்களுக்கு பணம் வரும். ரிஷபத்திற்கு புதன் மிதனம் தான் தனத்தை தரக்கூடிய இடம். அப்போ புதன் பகவான் எப்படி இருக்கார், அப்படி தான் உங்களுக்கு பணம் வரும். இந்த மிதுனத்திற்கு கடகம் தான் தனஸ்தானம். அப்போது இந்த கடகராசியுடைய அதிபதி மிதுன லக்கணத்துக்கு மிதுன ராசிக்கு அவர் எப்படி அமர்ந்திருக்காருன்னு பாருங்கள். அதே மாதிரி கடகத்திற்கு தனத்தை குறிக்கக்கூடிய கிரகம் 2ஆம். இந்த சிம்ம ராசியுடைய அதிபதி சூரியன் எப்படி இருக்கார், இதை வச்சு தான் நம்முடைய பணம் பலம் எப்படி இருக்குன்னு தெரியும். சிம்மத்திற்கு தனத்தை தரக்கூடியவர் புதன், கன்னிராசி. அப்போ இந்த இடத்துல புதன் பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தோம்னா அதற்கு தகுந்தபாடு தான் நமக்கு பணம் வரும், அது உண்மை. அதே மாதிரி இந்த கன்னிக்கு 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் எப்படி இருக்கார், அதை வச்சு தான் நம்முடைய பணபலம் வரும். இந்த துலாமுக்கு பணத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய், 2ஆம் இடம். இந்த செவ்வாய் எப்படி இருக்கிறார், இதை வச்சு தான் நம்முடைய பணபலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இந்த விருச்சிகத்திற்கு 2ஆம் இடத்து அதிபதி குரு. நம்ம ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி அமர்ந்திருக்கிறார், அதன்படி தான் நமக்கு பணபலம் எப்படி கிடைக்கும்னு தெரியும். அதே மாதிரி தனுசுக்கு 2ஆம் இடத்து அதிபதி சனி. சனீஸ்வர பகவான் எப்படி இருக்காரோ அப்படி தான் நமக்கு பணம் வரும். இந்த மகரத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி சனி தான். ஆட்சி பெற்றிருக்காரா உச்சம் பெற்றிருக்காரா இதை வைத்து தான் என்னுடைய பணபலம் எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த கும்பத்திற்கு 2ஆம் இடத்து அதிபதி மீனம். மீனராசியுடைய அதிபதி குரு எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் உங்களுக்கு பண பலம் வரும். மீனத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். செவ்வாயுடைய பலத்தை பொறுத்து தான் என்னுடைய பொருளாதாரம் இருக்கும். இதுதான் சார் வாழ்க்கை. ஜூலை 13 ஏழரை சனி மேஷத்துக்கு. மேஷத்துக்கு 7 சனி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது விரயத்தில் தான் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தியில் சரியாக இருந்தால் பாதிக்காது, பெரிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துக்கே ரிஷபம் ராசி, கார்த்திகை நட்சத்திரம். ஜாப் போகலாமா சார் கேட்டிருக்கீங்க. ரிஷபத்திற்கு கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்குது. நீங்கள் எந்த ஷாப்புக்கு போனாலும் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இது இந்த 2026 3வது மாதத்துக்குள்ளே கிடைக்கும். இப்போ இருந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கவர்மெண்ட் ஷாப்புக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தையும் தாண்டி போகும்போது ஒவ்வொரு கட்டமாக அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் நம்ம முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா. அந்த முயற்சிகளில் தொய்வுகளும் தாமதங்களும் வந்துகிட்டே இருக்கு இல்லையா. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்முடைய வேலைகளை நம்ம கடந்து போவோம், நம்மளால் பொருளாதாரம் சம்பாதிக்க முடியும். ராஜேஸ்வரி, ராகு தசை ராகு புத்தி. மேசராசி எப்படி சார் இருக்கும்? ராகு தசை ராகு புத்தி காலங்களில் நாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும். ஏன்னா மேசராசிக்கு ராகு தசை ஒரு பெருசாக செய்யாது, நல்ல விஷயங்கள் செய்யாது. இந்த காலகட்டத்தில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கையம்மனை வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த ராகு தசையில் ராகு புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும், அதில் சந்தேகம் இல்லை. ராஜேஸ்வரி, கவுட் ஷாப் முயற்சி பண்ணுறேன் ஐயா. சூப்பர், முயற்சி பண்ணுங்கள், கிடைக்கும். ஆனால் இந்த ராகு தசை ராகு புத்திக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாழ்த்துக்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்காருன்னு தெரியல. அதே நேரத்தில் இந்த ராகு கால டயத்தில் வழிபாடு பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ராகு திசை ராகு காலங்களில் அடிக்கடி போய் நீங்கள் குங்கும அர்ச்சனை பண்ணுறது, குங்குமம் வாங்கி கொண்டு அந்த கோவிலில் கொட்டுறது, அந்த ராகு பகவானுக்கான அந்த துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. வேலை கிடைப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது, அதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இந்த ராகு கால டயத்தில் தொடர்ந்து அந்த வழிபாடு பண்ணிகிட்டே முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் தடங்கள் கண்டிப்பாக வராது. அப்படி வந்தால் கூட ராகு புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல விஷயம் சூப்பராக நடக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி தன விஷயத்தை பற்றி பண விஷயத்தை பற்றி